ஆட்டோ செக்டார்ல இருந்து கிடைச்ச முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, 2026ல ஆட்டோ துறைக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வாகனங்களுடைய தேவை தொடர்ந்து அதிகரிச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பிரீமியமோட வாகனங்கள்ல அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ஸ் பார்க்கும்போது ஜிஎஸ்டி உடைய குறைப்பு, அரசனோட செலவுகள், கமிஷன் காரணமாக ஆட்டோ துறைக்கு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் கிடைச்சிருக்குது. 2025ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பேசஞ்சர் வெஹிக்கிள் உடைய விற்பனை சாதனை படைத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எ அதாவது எல்லா வெஹிக்கிளுமே நல்ல சேல்ஸ் ஆயிருக்குது. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, எஸ்யூவி உடைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு கிடைச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா, எல்பிஜி கேஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு நியூஸ் தான். அதாவது வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி உடைய சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இல்ல. பழைய ஏதோ என்ன காசோ அதே காசு தான் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிஎன்ஜி, பிஎன்ஜி கேஸ் சொல்லக்கூடிய பைப் பைப் மூலியமா சொல்றாங்கல்ல, கனெக்ட் பண்றாங்கல்ல, அந்த கேஸோட விலை பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1 முதல் குறைந்த விலையில கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அரசு சொல்றது என்னன்னா, கவர்ன்மெண்ட் சைடுன்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபலா பார்த்தீங்கன்னா, கேஸோட விலை ஹைல அதாவது உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, எல்பிஜி உடைய விலை இன்னும் குறைவா தான் வச்சிருக்கோம்னு கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க.